ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டரேஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டரேஷன் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க இன்டரேஷன் கரெக்டாக தப்பான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா உள்ள இருக்க இன்னர் இன்டரேஷன் அதுக்கான கரஸ்பாண்டிங் லிமிட். இன்னர் இன்டரேஷனோட கரஸ்பாண்டிங் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸே இருக்கக்கூடாது, இங்கே ஒய் இருந்தால் ஒய்யே இருக்கக்கூடாது. பட் கான்ஸ்டன்ட் இங்கே எக்ஸ் இருந்தால் ஒய் இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்டாக இருக்கலாம். இங்கே ஒய் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கலாம், கான்ஸ்டன்டாக இருக்கலாம். நமக்கு பாருங்க இங்க எக்ஸே இருக்கு, ஓகே, இங்க எக்ஸ் இருக்கு, ஆனா லிமிட்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸே இருக்கு. அப்ப கொடுத்துருக்க ஃபார்ம் கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை கரெக்ட் ஃபார்முக்கு மாத்தி எழுதணும். எப்படி கரெக்ட் ஃபார்ம் எழுதணும்? ஐ ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to 2a இன்டர்வல் 0 to x ஸ்கொயர் பை 4a a x பிளஸ் y. கரெக்ட் ஃபார்ம் என்ன இருக்கணும்? இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்கணும், y தான் இருக்கணும். ஓகே, dy dx. இதுதான் கொடுத்துருக்க இன்டெகிரேஷன், இதான் கரெக்ட் ஃபார்மா இருக்கு. சரி, இப்போ ஒய்க்கான லிமிட் எக்ஸ்கான லிமிட்லாம் ஸ்பிட் அப் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்யோட லிமிட் பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a 2 என்ன இருக்கு, y ஈக்குவல் டு ஏன்னு முடியுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒய்க்கான லிமிட். எக்ஸுக்கான லிமிட் ரொம்ப சிம்பிள். எக்ஸோட வேல்யூ என்ன, 0ல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்கான லிமிட் எங்க முடியுது, 2aல முடிஞ்சுது. இப்போ இதுக்கான டயக்ராம் வரையணும். நம்ம ஏற்கனவே டயக்ராம் பத்தி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஒரு ரெஸ்பெக்டிவா ஒரு 7 to 8 டயக்ராம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டயக்ராம்ஸ்குள்ள தான் இந்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டரேஷன் ப்ராப்ளம் மேக்ஸிமம் அதிலே வந்துடும். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எப்படி போடுறது, எந்தெந்த ஈக்குவேஷனுக்கு எந்தெந்த மாதிரி டயக்ராம் வரும்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் டயக்ராம் இருக்கு. சரி, இப்போ டயக்ராம் போடும். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a தான் ஆக்சுவல் ஃபார்ம். அது எப்படி மாற்றி எழுதிருக்கோம் நம்ம, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. அப்போ நம்ம பார்த்தோன்னே இது பேரபோலான்னு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay என்ன, யூ ஷேப்டு பேரபோலா. இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறுபடியும் பாருங்க எந்தெந்த கர்வுக்கு எந்தெந்த மாதிரி வரும். ஒய் ஈக்குவல் டு ஏன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனு ஹரிசாண்டலாக இருக்கும். ஒய் ஈக்குவல் டு ஏன்றது என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைன், சிம்பிள். அது இதான் ஒய் ஈக்குவல் டு ஏன்றது பாயிண்ட். நீ எங்க வரைஞ்சாலும் ஒய்யோட வேல்யூ இந்த லைன் ஃபுல்லா என்ன இருக்கும், ஒய்யோட வேல்யூ ஏவதாக இருந்தாரு, மாறாது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த இடம். எக்ஸ் ஈக்குவல் டு 2a. 2a எந்த இடத்துல வரும், இங்க வருமா இல்ல கரெக்டா இந்த பாயிண்ட்ல வருமா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு இருக்க ஒரே ஒரு க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல வருதான்னு செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல வரலான்னு பண்ண எங்க வரும் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல வருதா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ண முடியும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இந்த லைனையும் நம்ம சால்வ் பண்ணோம். அதான் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம், அந்த பாயிண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த லைன் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இந்த கர்வோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இதோட வேல்யூ என்ன, y ஈக்குவல் டு a. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது y ஈக்குவல் டு a. இப்போ yக்கு போல a போட்டான ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் x ஈக்குவல் டு 2a ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், பிளஸ் ஆர் மைனஸ் 2a. இது பாசிட்டிவ் சைடுனால இங்க கண்டிப்பா ஏவோட எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், 2a கமா a. ஓகே, ஒய் ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 என்ற லைன் எப்படி வரையணும், இந்த கர்வ்ல சாரி இந்த பாயிண்ட்ல தான் டச் ஆகி வரும். இப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ இன்டர்நெட் பண்ணக்கூடிய ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் கர்வையும் நம்ம ஒன்னா கோஆர்டினேட் பண்ணி பார்க்கணும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இந்த கர்வ். ஓகேவா, அப்புறம் y வந்து ஏல இந்த இடத்துல முடிஞ்சது. அப்போ இந்த கர்வ் இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிஞ்சது. அப்போ லோயர் போர்ஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. 0ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூ தான் போகுது, அப்போ நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம இன்டர்நெட் பண்ணக்கூடிய ரீஜன் எது, இந்த போர்ஷன் மட்டும் தான். இன்டர்நெட் பண்ணக்கூடிய ரீஜன் இந்த போர்ஷன் மட்டும்தான். இப்போ ஸ்ட்ரிப் வரையணும். ஃபர்ஸ்ட் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. ஒய் டைரக்ஷன்ல எப்படி ஸ்ட்ரிப் வரையணும், வெர்டிகலா வரையணும். ஒய் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இதான் அந்த கர்வ். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய்யோட இன்னொரு ஃபார்ம் தான் இது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. ஸோ அப்போ
4a y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 4ல ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது y ஈக்குவல் டு ஏல முடியுது. இந்த லைன் தானே அது y ஈக்குவல் டு ஏ. இப்போ என்ன பண்ணணும்? சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். நம்ம இன்டகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? i ஈக்குவல் டு ரெண்டு இன்டர்வல் அப்படியே வந்துடும். உள்ள இருக்க ஃபங்க்ஷன் எப்பவுமே மாறாது. இந்த dy dx தான் மாறும். dx dy. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒய்க்கான லிமிட் தான் இது. இப்போ நம்ம எக்ஸுக்கு மாத்தினாலும் எக்ஸுக்கான லிமிட்டை ஃபைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்க்கான லிமிட் ஃபைன் பண்ணுவோம்? அப்போ இது dy dxக்கான ஸ்டெப். இப்போ dyக்கான ஸ்டெப் நம்ம உள்ள என்ன மாத்திட்டோம்? dx மாத்திட்டோம். அப்போ ஒய்யா இருக்கும்போது வெர்டிகலா இருக்கும். எக்ஸா மாறிச்சுன்னா என்ன மாறிடும்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாறிடும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா மாறிடும். மாறிச்சுன்னா எக்ஸ் இந்த போர்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது. இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்போ எக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 0ல ஸ்டார்ட் பண்ணி இந்த கர்வ்ல முடியுது. ஓகே, இந்த கர்வ்ல தான் முடியுது. இந்த கர்வோட வேல்யூ தான் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் எடுத்துனா நாங்கள் 2 ரூட் ஏ ஒய். ஏன் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் போடுறேன்? இந்த இடத்துல எக்ஸ் பாசிட்டிவ் தான் இருக்கும். ரைட் சைடில் தான் பார்க்கும். லெஃப்ட் சைட் போனால் தான் நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் ஏ ஒய்ன்னு வரும். இது பாசிட்டிவ் சைடு இருந்தால் 2 ரூட் ஏ ஒய்யோட முடிஞ்சிடும். ப்ளஸ் 2 ரூட் ஏ ஒய்ன்னு இருக்கும். அப்போ 0ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது? 2 ரூட் ஏ ஒய்ல முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் ஒய்க்கான லிமிட் பார்ப்போம். ஒய்யோட லிமிட் எப்பவுமே நம்ம ஆக்சிஸ் தான் பார்ப்போம். இந்த கர்வ் இந்த ஆர்ஜின்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒய்யோட வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எங்க முடியுது? இந்த இடத்துல மேக்ஸிமம் டாப்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல இந்த கர்வ் தாண்டி போகல. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட்ல தான் முடியுது. இந்த லைன் என்ன ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு ஏ. அப்போ எங்க முடியுது? ஒய் ஈக்குவல் டு ஏல முடியுது. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியதுதான். இன்டகிரேட் பண்ண ஆகும் இன்டர்வல் 0 டு ஏ. இந்த இடம் இங்கே எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ண ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸ் ஒய். லிமிட் வந்து 0 டு 2 root a y dy. 2 root a y dy. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் ஸ்கொயர் லிமிட். ஸோ இன்டர்வல் 0 டு a. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ண ஆகும் 4. 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். ஸ்கொயர் ரூட் போயிடும். 4ay பை 2ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ண ஆகும் எக்ஸுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸுக்கு தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். 2 ரூட் ஏ ஒய் இன்டூ ஒய்ன்னு வந்துடும். அப்பர் லிமிட். லோயர் லிமிட் என்ன ஆகிடும்? 0. இங்கே 0 போட்டால் 0, இங்கே 0 போட்டால் ஃபுல்லாக 0 ஆகிடும். இன்டூ டிஒய். இப்போ இங்கே கேன்சல் பண்ணிட்டா நாங்கள் 2 2 ஆகிடும். ஸோ கொஞ்சம் சிம்பிளே பண்ணிப்போம். 0 டு ஏ இது என்ன ஆகும்? 2ay இருக்கும். ப்ளஸ் இந்த ரூட் 2-ஐ 2 ரூட் ஏ இன்டூ ரூட் ஒய்னு இல்லாம 2 ரூட் ஏ இன்டூ ரூட் ஒய்னு வரும். ஆக்சுவலாக ரூட் ஒய் இன்டூ ஒய்னு இருக்கும். ஓகே, ரூட் 2 ரூட் ஏ ஒய்யை எப்படி எழுதுறேன்னா 2 ரூட் ஏ இன்டூ ரூட் ஒய்னு எழுதுறோம். ஆல்ரெடி அங்கே பக்கத்தில் என்ன இருக்கு? ஒரு ஒய் இருக்கு. இந்த ஒய் என்ன ஆகும்? இது ஆக்சுவலாக எப்படி பார்க்கணும்? ஒய் பவர் 1/2 இன்டூ ஒய்ன்னு பார்க்கணும். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் ஆகிடும். இப்போ ஒய் பவர் 1/2 ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? ஒய் பவர் 3/2. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? ஒய் பவர் 3/2 டிஒய். ஒய் பவர் 3/2 டிஒய். இப்போ ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணுங்க. ஒய்க்கு இன்டகிரேட் பண்ண ஆகும் 2a. ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 இங்கே ப்ளஸ் 2 ரூட் ஏ. இங்கே என்ன மாறிடும்? இதை இன்டகிரேட் பண்ணா y பவர் 3/2 ப்ளஸ் 1. அப்போ 5/2 மாறிடும். ஓகே, 3/2 ப்ளஸ் 1 ஆகும். 3/2 ப்ளஸ் 1 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆகும் 3 ப்ளஸ் 2/2ன்னு வரும். அப்போ 5/2 டிவைடட் பை 5/2. லிமிட்ஸ் வந்து 0 டு a. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா ஆகும் ஈக்குவல் டு 2a. அப்பர் லிமிட் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா a ஸ்கொயர் ஒய்க்கு பதிலா. ஓகே, ஒய்க்கு பதிலா a சப்ஸ்டியூட் பண்ணா a ஸ்கொயர் பை 2 வந்துச்சா? பிளஸ் 2 ரூட் ஏ இங்க சப்ஸ்டியூட் பண்ணா a பவர் 5/2 டிவைடட் பை 5/2. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். இங்க என்ன வந்து பார்த்தா a கியூப் பிளஸ் இந்த 2 மேலே போச்சுன்னா 4. இது a பவர் 1/2 a பவர் 5/2 டிவைடட் பை 5. ஓகே, இப்போ ஆட் பண்ணினா ஆகும் a கியூப் பிளஸ் 4
பேஸ் சேம் தான் பவர் ஆயிடும். அப்போ ஏ பவர் 1/2 பிளஸ் 5/2 டிவைட் பை 5 என்ன ஆகும்? ஏ கியூப் பிளஸ் 4 ஏ பவர் 6/2 பை 5. இதுக்கு எல்சிஎம் எத்தனை ஆகும்? 5 ஏ கியூப் பிளஸ் 4 இங்க என்ன ஆகும்? 2வும் 6ம் கேன்சல் ஆகும், கியூப் ஆயிடும். 4 ஏ கியூப் பை 5 இப்போ என்ன ஆயிடும்? 9 ஏ கியூப் பை 5 இதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.